அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நெய் ஊற்றணும். நான் இப்போ நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றினதுக்கப்புறம் மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடணும். கொத்தமல்லி தழை, புதினா தழை வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்கள்லாம் இப்போ சேர்க்கணும். மசாலா பொருள்லாம் இப்போ சேர்க்க போகிறேன். காஷ்மீரி மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, நல்லா வதக்கணும். நல்லா அடி பிடிக்காம வதக்கிட்டு தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சிக்கனை சேர்க்குறேன். இப்போ சிக்கனை சேர்த்துட்டு தக்காளி சேர்க்குறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 1 கிலோ அரிசி சேர்த்துருக்கேன். இல்லை, ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். எந்த கப்பில் அளந்தானோ அதில் 2 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு உப்பு எல்லாம் கரெக்டாகான்னு பார்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டேன். பிரியாணி நல்லா